காரியத்தை நாணிவேர். தேவனால் கிடைத்த எரிகோவின் வெற்றியை மறந்திருந்த தேவ ஜனம் சுயநம்பிக்கை உள்ளவர்களாகி சிறிய பட்டணமாகி ஆயியை கவிழ்க்க கொஞ்ச பலமே போதுமானது என்று தீர்மானித்தனர். தேவனை மறந்து தங்கள் சொந்த பலத்தை உயர்த்த புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனம் தோல்வியை சந்தித்தது. பாவம் செய்திருந்த இஸ்ரவேல் ஜனங்களாலும் சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்ட ஆகானின் பாவமுமே இந்த பேரழிவை கொண்டு வந்தது. பாவ அறிக்கை செய்யவும் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்தவும் கொடுக்கப்பட்டிருந்த தவணையின் காலத்தை அசட்டை செய்திருந்தான் ஆகான். யோசுவாவும் மூப்பர்களும் சொல்லக்கூடாத துக்கத்தில் இருந்த போதும், குற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற அறிவிப்பை கேட்ட போதும், கோத்திரம், வம்சம், குடும்பம், தனிநபர் என்று தேவனுடைய விரலால் காட்டப்படும் வரையிலும் அவன் அறிக்கை செய்யாதிருந்தான். அந்த அறிக்கையினால் அவனுக்கு பலன் இல்லாத போது தன்னுடைய பாவம் இனி மறைக்கப்பட முடியாது என்ற நிலைமையில் அவன் ஒப்புக்கொண்டான். மரணத்திற்கு நேராக முகமுகமாக கொண்டு வந்திருந்த போதும் அவன் அதை நேர்த்தியான பாபிலோனிய சால்வை என்றே அழைத்தான். இன்று நாமும் தவணையின் காலத்தில் இருக்கிறோம். நியாய தீர்ப்பில் ஆண்டவருக்கு முன் நிற்பதற்கு முன்பாக இச்சையினால் வரும் பாவங்களை வெறுத்து தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம்.